Hello viewers, welcome to Joji Talks. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி இவங்களாம் நடித்த தங்கலான். இது வந்து இந்த வருஷத்தோட மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பெரிய ஹீரோவை வச்சு ரஞ்சித் டைரக்ட் பண்ணி லாஸ்ட்டாக வந்த படம் வந்து காலா தான். அதுக்கப்புறம் சர்பாட்டா வந்து ஓடிடி தான் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் நட்சத்திர நகர் வந்து சின்ன படம், அது அவ்வளோக்கு போகல. அதுக்கப்புறம் பெரிய ஹீரோ வச்சு வந்த படம் வந்து தங்கலான், அந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட கதை என்னன்னா வந்து ஒரு கிராமத்தில் வந்து இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. விக்ரம் அவங்க ஃபேமிலிலாம் வந்து அவங்கள ஒரு வயல் வச்சு அவங்களே வந்து அறுவடை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து அவங்க அறுவடை செஞ்ச நெல்லாம் வந்து யாரோ வந்து நெருப்பு வச்சு பற்ற வச்சுறாங்க, எல்லாம் அழிஞ்சு போயிடுது. அப்போ அங்கே இருக்கிற ஜமீன்தார் வந்து இந்த மாதிரி நான் வந்து இது இவ்வளோ அழிஞ்சு இவ்வளோ நஷ்டமாயிருச்சு, அதனால எனக்கு தர வேண்டிய காசுக்கு போல நீங்கள் வந்து கொத்தரிமையாக என்கிட்ட வேலை செய்யணும் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவங்க வந்து அவங்கள அந்த நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அடிமையாக அந்த பிரிட்டிஷ் வந்து அங்கே கோல்டை தேடி வராப்புல. அதாவது இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த சரௌண்டிங்கில் ஒரு இடத்துல தங்கம் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ்காரன் வரான். பிரிட்டிஷ் வந்து உலகத்தில் பல இடத்துல இந்த மாதிரி கோல்டு ரஷ்னு பல நாட்டில் போய் சுரண்டி இந்த மாதிரி பண்ணானுங்க. அந்த மாதிரி ஒரு பகுதியை எங்கேயும் வரான். அதெல்லாம் வந்தப்போ என்ன சொல்கிறான்னா, நீ வந்து என் கூட வந்தீங்கன்னா எனக்கு வழிகாட்டினேன்னா உனக்கு வந்து சம்பளமும் உனக்கு வந்து நல்ல சாப்பாடும் தருவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே விக்ரம் உட்பட ஒரு 4-5 பேர் வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் போய் அங்கே தங்கத்தை கண்டுபிடிச்சாங்களா பிரிட்டிஷ்காரன்? அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இவங்க திரும்பி வந்தாங்களா? இதுதான் மீதி கதை. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 100 வருஷம் முன்னாடி இதே மாதிரி போய் அங்கே அதே மாதிரி பல பேர் வந்து தங்கத்தை தேடி போய் காணாமல் போயிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு இன்டர்கட்டில் காமிப்பாங்க. இந்த படத்துல வந்து விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன் எல்லாருமே அவங்க வந்து கேரக்டரா தான் தெரிஞ்சாங்க, அவங்க நடிகராகவே தெரியல. அந்த அளவுக்கு வந்து இன்வால்மெண்ட். விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுத்தனமாக நடிச்சிருக்காரு. அது வந்து எல்லா படங்களையும் அப்படிதான் நடிப்பார் அவர். இதுல வந்து ரொம்ப வந்து அவர் வந்து அர்ப்பணிப்பு வந்து பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த படத்துல அவரோட ஆக்டிங். அவர் பார்வதி அதே மாதிரி தான் அப்படியே அசால்ட் பண்ணியிருக்காங்க. மாளவிகா மோகனும் வந்து ஒரு கேரக்டர்ல வராங்க. அவங்களும் வந்து அவங்க மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட கதை மெயின் கான்செப்ட் என்னன்னா, ஒன்றை தேடி போறது. அதை தேடி போறதை வந்து அதாவது ஒருத்தர் வெளியூர்காரன் வந்து உள்ளூர்ல இருக்கிற ஒரு புதையில தேடி உள்ளூர் ஆளை வச்சு ட்ராக் பண்ணி உள்ள போய் அந்த புதையில கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற அதுதான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி கதைகள் வந்து போகும். இவர் வந்து எந்த படத்துல இருந்து இன்ஸ்பயர் நான் நினைக்கிறேன்னா, வெர்னாலிசாவோட படம் அக்வர் ராதாபாடு, அப்புறம் வந்து லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜெட், இந்த மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்தை தேடி போய் அங்கே அப்படியே காணாமல் போயிடுவாங்க. அந்த கதை அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி இன்டென்ஸ் மேட்னஸாக இருக்கும் அந்த மாதிரி படங்கள்லாம். அங்கே போய் தங்கன்னு ஒன்று தேடி தேடி அவங்க எல்லாத்தையும் இழந்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் போகுது. அதே இதில் தான் போகுது டெம்ப்ளேட்டு. ஆனால் வந்து என்னன்னா, இடையில வந்து அந்த நேர்கோட்டு அந்த புதையலை தேடி அந்த அட்வென்ச்சர் மூவியாக போகாமல் இடையில வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி பலது வருது. திடீர்னு வந்து அது இதுன்னு பேசுகிறாங்க. இப்போ ரஞ்சித் படம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் எப்பவுமே கரெக்டாக இருக்கும். அவர் படங்கள் வந்து அந்த அளவுக்கு பேசப்பட்ட படம். நமக்கு ரஞ்சித் என்ன மாதிரி டேரக்டர் அப்படி தெரியும் நமக்கும். அவர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எல்லா படத்துலையும் அட்டாச்சமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த அட்வென்ச்சர் சைடு போகிறதா அந்த பொலிட்டிக்கல் சைடு போகிறதான்னு சொல்லி குழம்பி போய் அந்த ஸ்க்ரீன் பிளேயும் சேர்ந்து தடுமாறு. அதாவது ஒரு பாயிண்ட் இல்லை ஸ்க்ரீன் பிளேக்கு, அதுக்கு நோக்கம் கிடையாது. அதாவது அப்படியே வந்து எங்கே போகிறதோ அந்த இதில் போகாமல் எங்கெங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகுது நிறையாவே. இந்த வர்க்க வேறுபாடுகள் அதெல்லாம் சொல்கிறது தான், அதெல்லாம் இருக்கணும். ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து அந்த மெயின் கான்செப்டை வந்து இப்போ இதாகுதுன்னு நினைக்கிறேன், அது கெடுக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதாவது ஒரு ஆர்கானிக்காக வராமல் வந்து திணிக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் எப்பவும் போல் அந்த புத்தர் சீலெல்லாம் காமிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து உண்மைதான். அது அந்த காலகட்டம் ஒரு 1850-40 அந்த மாதிரி நடக்கிற கதை தான். அதில் அந்த புத்தர் சிலை காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு மகாராஜா வராரு. அங்கே ஒரு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமின் இருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரி வந்து புத்தர்லாம் வந்து வெட்டுங்க, அவர் அந்த சிலையை வெட்டு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தலையை வெட்டிடுறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையாலுமே நடந்தது. திருஞான சம்பந்தர் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து கழுவேத்தின அந்த ஹிஸ்ட்ரிலாம் இருக்கு. அதே மாதிரி தான் இதுலேயும் அதை காமிக்கிறாங்க கொஞ்சம். அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து பெருமாளை கும்பிட்றாரு, அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு. அப்போ வந்து அதாவது அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிராமணர் வந்து உனக்கெல்லாம் வந்து பூணூல் போட்டு விட்டாங்களா, இந்த ராமானுஜர் பண்ணது அப்படின்னு சொல்லி அந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து உள்ள வருது. ஏன்னா ராமானுஜர் தான் வந்து அவங்க மதத்துக்குள்ள வந்து ஒரு புரட்சி பண்ணி பல பேர்த்த வந்து இப்போ எப்படி நம்ம வந்து சொல்றோம், இப்போ அம்பேத்கர் பெரியாரை சொல்ற மாதிரி அவர் ராமானுஜர் வந்து அப்பவே ஒரு புரட்சி பண்ணுவார் மதத்துக்குள்ள. ஒரு தாழ்த்தப்பட்டவங்களையும் வந்து பூணூல் மாட்டி கோயிலுக்குள்ள வந்து உள்ள விட்டு வராது. அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அது கொஞ்சம் லைட்டா காமிச்சிருக்காங்க. இதுல இந்த படத்தை வந்து அவர் வந்து விஷனா வந்து ரஞ்சித் ஒன்று பார்த்துருக்காரு. இது என்னன்னா,
அந்த மேஜிக்கல் ரியலிசம்னு ஒன்று, அதுதான் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு தங்கத்தை தேடி போகும்போது அங்கே வந்து அதை காவல் காக்கிற ஒரு காவல் தெய்வம், இந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் நம்ம பல படங்களை பார்த்துருப்போம். ஆஸ்திரேலியா அபர்ஜினல் மூவி ஒன்று இருக்குது, இந்த ட்ராக்கர்னு ஒரு படம். அது வந்து தங்கத்தை தேடியில, அது இன்னொன்று வேற ஒருத்தரை தேடி போகிறத வந்து லோக்கலால் வச்சு அந்த பிரிட்டிஷ்காரனை வந்து தேடி அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, அது நல்ல படம் தான். அது ரஞ்சித் வந்து அந்த விஷன் அவர் நினச்சது வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல தான் நினைக்கிறேன் இந்த படத்தில். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் வந்து புரியல. தியேட்டர் ஃபுல்லாக வந்து எல்லாம் வந்து அது மாதிரி ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க, எனக்கு புரியவே இல்லை, சப்பு போட்டிருக்கலாமே அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டிலே இதை புரியலன்னா இப்போ வந்து பல ஸ்டேட்லலாம், மற்ற ஸ்டேட்லாம் எப்படி புரியுன்னே தெரில. சப்டைட்டில் மற்ற ஸ்டேட்டில் இவங்க போட்டிருக்காங்களான்னு தெரில. நான் பார்த்த தியேட்டரில் சப்டைட்டிலே இல்லை. இது வந்து ஒரு பெரிய டிராபேக் தான் படத்துக்கு. ஏன்னா நிறைய சவுண்ட் இது வந்து எனக்கு புரியல. அவர் விக்ரம் வந்து ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் மாதிரி பேசுவார் ஒன்று, அது வந்து புரியவே இல்லை. அது ரொம்ப எல்லாருமே குழப்பமா இருந்துச்சு. பசுபதி பேசுறது நல்ல ஸ்லாங்கு, நல்ல அட்டாசமா இருந்துச்சு. ஆனால் வந்து புரியவே இல்லை அவர் பேசுறது. ங்கிறாரு, என்னென்னமோ சொல்றாரு. நம்மளா ஒரு இதில் புரிஞ்சிக்க வேண்டியதா, அது பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி தான் இருக்கு. இவங்க ஏன் இதை கான்சன்ட்ரேட் பண்ணல? 1850s சொல்றது அப்படியே விட்டுறலாமான்னு நினைச்சாங்களா? இதே மாதிரி 1901 ஒரு மாதிரி செல்வராமன் படத்துலையும் இதே மாதிரி தான் வந்துச்சு. பார்த்தியன் பேசுறதெல்லாம் புரியல. ஆனால் அது கூட பரவாயில்ல. இதுல வந்து சுத்தம் இவங்க பேசுற ஸ்லாங்லாம் சுத்தமா புரியல. இது வந்து டைரக்டர் வந்து இவர் கவனிச்சாங்களா எல்லாம் எப்படின்னு தெரில. ஏன்னா அது ஒரு பெரிய டிராபேக்காக தெரிஞ்சு எனக்கு. அப்புறம் வந்து அந்த மேஜிக்கல் ரியாலிசம் வந்து காமிச்சிருக்காங்க. மாளிகமாக நிற்கிறது, அந்த பாறை பக்கத்தில் வந்து எந்த தங்கத்திற்கு எவனும் போக முடியாத மாதிரி அங்கே ஒரு காவல் தெய்வம் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அது வந்து இனியும் வந்து நமக்கு இன்டென்ஸாக வரல. அது இந்த பாம்புகள் வர்றது எல்லாமே இருக்கு. ஆனால் வந்து இது இனியும் நம்ம வந்து உள்ள மேஜிக் ரியாலிசம்குள்ளே போயிருக்கணும். ஏன்னா பழைய படங்கள் நமக்கு நிறைய இருக்கு அந்த மாதிரி தமிழ் படங்கள்ல. அதை கொஞ்சம் வந்து பார்த்துருந்தாலும் இந்த ட்ரீம் சீக்வன்ஸ் இனியும் நல்லாவே எடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். இனியும் இன்டென்ஸ் இல்லாமல் இருக்கு அந்த சீன்லாம். அப்புறம் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து குழப்பமா போனாலும் செகண்ட் ஹாப்ல வந்து அந்த நோக்கி அதுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் சீன் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே வராங்க, அப்படியே வெட்டிட்டு இருக்காங்க, கிடைக்கலைங்கிறானுங்க. எல்லாமே நம்ம வந்து நம்ம நினைக்கிறது தான் படத்தில் நடக்குது. ப்ரெடிக்டபிளா இருக்கு எல்லாமே. ஸ்க்ரீன் பிளேல புதுசா ஒண்ணுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது இது வந்து ஏன் அவங்க கவனிக்கல? இவர் ரஞ்சித்தே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, என்னன்னா நான் போய் கொஞ்ச நாள் வந்து என்ன பண்றேன்னு தெரில அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பி ரீரைட் பண்ணலாம்னு சொன்னாரு. அது இந்த படத்தில் நல்லாவே தெரிஞ்சாங்க. போய் உட்காந்துட்டு அங்கேயே எழுதின சீன் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனாலும் ஒரு பெக்யூலரா ஒன்று இல்லையே, அதுதான் மெயின். இந்த மாதிரி படங்கள் வந்து அது ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஒன்று. அந்த விக்ரம் வந்து பிளாஷ்பேக்கு சொல்லுவார், ஒரு குழந்தைகிட்ட அந்த மலையில வந்து இந்த மாதிரி ஒரு சூனியக்காரி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அந்த பிளாஷ்பேக் சீன்லாம் இருக்கும் ஒன்று, அது பயங்கரமா இருந்துச்சு. அதுதான் ஒரு படத்தோட ஒரு மெயின் தீமாவே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஒரு 20 நிமிஷம் அது ஒரு நல்லா இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது ஒரிஜினலா அவங்க மேஜிக்கல் ரியாலிசம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த சீன். அதுல வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்து. அந்த சீனையே வச்சு அப்படியே ஒட்டி போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இவன் சொல்றது மட்டும் கதையா வச்சுட்டு அந்த ஃபுல் படமா எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி இனியும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவங்க வந்து அது எந்த ஜானர் வந்து தேர்ந்தெடுக்குன்னு குழப்பத்தான் இருக்கு. படமே அப்படிதான் இருக்கு, எந்த ஜானருக்குள்ள போகலான்னு. ஏன்னா இடையில வந்து நிறைய வருது படங்க. ஃபேண்டசிக்குள்ளையா இல்லை வந்து கான்டெம்பரரி லைஃபா, என்னது நார்மல் லைஃபா, இந்த மாதிரியே குழப்பமான நிலையில தான் ஸ்க்ரீன் பிளே இருக்கு. அது வந்து பெரிய படத்துக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து செமையா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் அது வந்து நல்லா வந்து உழைச்சிருக்காரு, மாங்குன்னு அடிச்சிருக்காருயா. அந்த 1001 அப்புறம் அவரோட பிஜிஎம் வந்து இதில் பட்டையை கிளப்பிச்சு. எல்லாமே ரீரெக்கார்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ்க்கு வந்து ஒரு சூப்பர் ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள். அடுத்து ரஞ்சித் வந்து இனி நல்ல ஸ்க்ரீன் பிளே ஷார்ப்பட்டா மாதிரி ஒரு பேங்கோட வரும்னு நான் எதிர்பார்க்குறோம். அர்ச்சனா தேட்டரில் வந்து நாங்கள் வந்து போய் பார்த்தோம். நாங்கள் முதல்ல வாழ்ந்த தேட்டர் அது. இப்போ போய் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு, யாருமே இல்லை. இப்போ இனியும் அங்கே வந்து எக் பப்ஸ்லாம் 40-50 ரூபா தான், கூல்ட்ரிங்க்ஸ்லாம் 70 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. பாவம் வெளியுலகம் தெரியாதவங்க. நீங்கள் போய் பாருங்கள் ஒரு சான்ஸ் இருந்தால். ஏன்னா அது இடிக்க போகிறானுங்க, இடிச்சு 3 தேட்டரை கட்டுறாங்க போல இருக்கு. அப்புறம் ஸ்க்ரீன், அது அர்ச்சனா தேட்டர் என்னன்னா அந்த ஸ்க்ரீனு வந்து பார்த்தீங்கன்னா வரியாக தெரியுது. என்ன வரி குதிர மாதிரி ஒரு ஸ்க்ரீனு, கொஞ்சம் மாற்றுங்க. அதெல்லாம் சவுண்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் அர்ச்சனா வந்து எல்லாருமே மாலுக்கு போயிடுறாங்க போல இருக்கு, யாரும் சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு வரதில்லை. எல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம பழைய தேட்டருக்கும் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.